அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசி தரும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். அப்பா, கர்த்தர் இந்த நாளில் நீ கிரியை செய்வீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்தி காட்டும். உம்முடைய வல்லமை வழங்கட்டும். பரிசுத்த தேவாவியானவர் நீர் எங்களோடு இருந்து கிருபையாய் நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபை செய்வீராக. தேவ சமூகம் எங்கள் மேல் ஆண்டவரே இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் நீ நல்ல தெய்வம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நமக்கு 2 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசன நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் மையப்படட்டும். ஆமென். 2 நாளாகமம் 28. ஆகாஸ் ராஜாவாகிற பொழுது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவள் தன் தகப்பனாய் தாவீதைப் போல கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்யாமல் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகல்களுக்கு வார்ப்பு புறங்களை செய்தான். அவன் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கின் தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகள் என்பதை தன் குமாரி அக்னியிலே தகிட்டு போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். ஆகையால் அவனுடைய தேவனாகி கர்த்தர் அவனை சீரியுடைய ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களில் பெரிய கூட்டத்தை சிறைபிடித்து தமஸ்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். எப்படின்னு யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொண்டு போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரராயிருந்தவர்கள். அன்றியும் எப்ராஹிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மசேயாவும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிகாமையும் ராஜாவுக்கு 2வதான எல்கானாவையும் கொண்டு போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரர்கள் 2,00,000 பேராகிய ஸ்ரீகளையும் குமாரையும் குமார்த்திகளையும் சிறைப்பிடித்து அவருடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கியதோ, உங்கள் பிதாக்கள் தேவனாகி கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். நீங்களோ வானபரிந்துட்டு கிரகத்தோடு அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். இப்போது யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளுக்காகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? அதனால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு இருந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். அப்பொழுது எப்ராஹிம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோகனாவின் குமாரனாகிய அசரியாவும் பெசிமேசின் குமாரன் பெரகியாவும் சல்வமின் குமாரன் எகிசியாவும் அத்லாமின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்தவர்களுக்கு இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மில் திடீரான குற்றம் இஸ்ரவேல் மேல் உக்கிரமும் கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆயுதம் பாணிகளாக சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளை உடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமத்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களின் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சிகளையும் போடுவிட்டு அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெயை வாட்டு அவர்களில் பலட்சியமானவர்கள் எல்லாம் கழுதைகளின் மேல் ஏற்றி பேரிமெச்சங்களின் மரண பட்டணமாகிய எரிகோவில் அவர்கள் சகோதரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். அக்காலத்தில் ஆகாஸ் என்னும் ராஜா சிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பினார். ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைபிடித்து போயிருந்தார்கள். பெலிஸ்தரும் யூதாவிலே சம பூமிகளிலும் தெற்கையும் இருக்கிற பட்டணங்களின் விழுந்து பெட்சிமேசையும் ஆயலோனையும் கதரோத்தையும் செக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். யூதாவின் ராஜாகிய ஆகாசினி நிமித்தம் கர்த்தர் யூதாவையும் தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தர் விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். அசீரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பிலேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினான், அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. ஆகாஷ் தம்முடைய ஆலயத்திலே பங்கும் ராஜா அரண்மையிலே ஒரு
பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து ஆசிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தான். அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. நான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஆகாஷ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். எப்படி என்றால், சீரிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்து தமஸ்கின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவன் இஸ்ரவேல் அனைத்து நாசமாக போவதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஷ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்து கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு அவன் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் மூட்டினான். அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடவடிக்கையும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாஷ் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனை இசைக்கா அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினான். அதிகாரம் 29. இசைக்கா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது சொல்படியெல்லாம் செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதிகளை கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அடைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்த அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமார்த்திகள் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பதாகப்பட்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய உக்கிரக கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவருடைய உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசுதியாகிறாதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்கள். அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூவங்காட்டுகிறவர்களுமாக இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டவர் என்றான். அப்பொழுது போகாத் புத்தர்கள் அமசாயின் குமாரன் மகாத்தும் ஆசாரியின் குமாரன் யோவேலும் மெராரியின் புத்தர்களும் குமாரன் கீசும் குமாரன் ஆசாரியவன் கிர்சோனியரில் சிம்மாவும் குமாரன் யோகனாரும் யோவாசின் குமாரன் ஏதேனும் எலிசாப்பான் புத்தரில் சிம்ரியும் ஏலும் ஆசாப்பின் புத்தரில் சகரியாவும் மத்தனியாவும் ஏமானின் புத்தரில் ஏகியலும் சீமேயும் எதுத்தோனின் புத்தரில் சமாயாவும் ஊதியலும் என்னும் லேவியர் எழும்பி தாங்கள் சகோதரரை கூடிவர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வாசனை கொடுத்த ராஜாவுடைய கற்பனையின்படி கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல சுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தவர்களை அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கேதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். அவர்கள் ராஜாவாகிய இசைக்கே அவனிடத்தில் போய் தங்கள் கர்த்தருடைய ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தை அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேஜையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகிய ஆகாஷ் அரசாளும்போது தம்முடைய பாதத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்தபாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது என்றார்.
அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். அப்பொழுது ராஜ்யபாதத்திற்காக வருஷத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 பெண்ணாட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியனாகிய ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான். அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து இந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்காடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். பிற்பாடு பாவ நிவாரண பலிக்கான வெள்ளாட்டுக்கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். இஸ்ரவேல் அனைத்தையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் செலுத்தினர். தன் ராஜா சொல்லியிருந்தான். அதனால் ஆசாரியர்களுக்கும் பாவ நிவர்த்தி உண்டாக அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் பிராயச்சித்தமாக இருந்தவர்கள் அவன் நடுவிலும் ராஜாவின் ஞானதிர்ச்சிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தான கற்பித்தபடி கைத்தாளங்களையும் தம்பருக்களையும் சிரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தி நான் இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீதவாத்தியங்களையும் ஆச்சாரிய பொறிகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளையும் பலிபீடத்தின் மேல் செலுத்தி கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின தேசத்தில் நேரத்தில் கர்த்தருடைய துதிக்கும் கீதமும் பொறிகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீதவாத்தியங்களும் முழங்க தொடங்கின. கீதவாத்தியத்தின்படி பூரிகைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்த தீர்மட்டு சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட தீர்ந்த பொழுது ராஜாவும் அவனுடன் அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களின் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிர்ச்சிக்காரனாக ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அதன் பின்பு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தர் கண்டு உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள். ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்தை தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இடமிடமெல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். சபையார் கொண்டு வந்து சர்வதேச பலிகளையும் செலுத்தி 70 காளையும் 100 ஆட்டுக்குட்டிகளும் 200 ஆட்டுகளும் இவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாயின. 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. ஆனால் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேர் ஆனதால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாதிருந்ததனால் அந்த வேலை தீர்மட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணமாட்டாகவும் அவர்கள் சகோதரர் லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கலும் மன உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் கொழுப்பும் சர்வாங்க தகன பலி எடுத்த பான பலிகளும் மிகுதியாக இருந்த விதமாக கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடிதியாய் உண்டாயிற்று. அதிகாரம் 30. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் புத்திரர் எங்கும் ஆட்களை அனுப்பினதுமின்றி எப்பிராயீம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசிரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமானவர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசிரிக்க கூடாமற் போயிட்டு அந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் கண்டது எழுதியிருக்கிறபடி வெகு காலமாக அவர்கள் ஆசிரிக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேர் சபா முதல் தான் மட்டுமில்லை இஸ்ரவேலின் தேசமெல்லாம் பறைசாற்றி வைக்க நிர்மாணம் பண்ணினார்கள். அப்படி ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சகாறு வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார்.
எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் சகோதரை போல இராதீங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடி அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே. இப்பொழுதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்படிக்கப்பட்டு அவன் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த குலத்துக்கு வந்து உங்கள் தேவனாய கர்த்தரை செய்வீங்கள். அப்போது அவருடைய உக்கிரமான கோபம் அவரை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்து கொண்டவருக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கு இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் இது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையின் இரக்கமுள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் நம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். அப்படி அவர்கள் அஞ்சல்காரர் எப்ராஹிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊராருக்காக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். அகலம் ஆசேரிலும் மனாசேரிலும் செபுலோனிலும் சில மனத்தாழ்மையாக எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்டு பிறகு செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. அப்படியே 2ஆம் மாதத்திலே புலிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசிரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையை கூட்டினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களை தூபவிடங்களை அகட்டி கெதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுதந்திரம் பண்ணி சர்வாங்க தகவல்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஏற்று தங்கள் விதிமுறைப்படி தங்கள் ஸ்தானத்தில் நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையில் அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்கு பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அதனென்றால் எப்ராஹிம் மனாசே இசாக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்து எழுதிய பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். இசைக்கு அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தன் தேவனை தேடும்படிக்கு நீங்கள் இருதயத்தை நோக்கி தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் கர்த்தருக்கு ஸ்தலத்திற்கு சுதந்திரம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களை எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்ற கர்த்தர் இசைக்கியாவை விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். அப்படி எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் அப்ப பண்டிகை 7 நாளவு மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினந்தோறும் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கிதவாத்தியங்களை கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடு இசைக்க பட்சமாய் பேசினார். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களை தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார். பின்பு வேறு 7 நாள் அளவு ஆசிரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்த சத்தத்தோடு ஆசிரித்தார்கள். யூதாவின் ராஜாவை இசைக்க சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களுக்கும் சபைக்கும் 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியாவில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலில் வந்தவருடைய சபை அனைத்தும் ஆகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்படி எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்தது இல்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஆம், இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து தருவாராக. அருமையான தேவனே, நிறங்களை கொடுத்த இந்த வேத பகுதிக்காய் சோத்திரம். உடைய நாமம் மைப்படட்டும். அவையானவர் எங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்யும். எல்லா தடைகளும் உடைத்து சுகம் பலன்தாரும், வியாதியிலிருந்து விடுதலை தாரும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும், சாபத்திலிருந்து விடுதலை தாரும். சுவேந்த அனைவர் இதை வாசித்து தைரியமாக இருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோர் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.